எதற்கு அவசரப்படணும், எதுக்கு அமைதியாக இருக்கணும், எது உடனே செய்யணும் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்ட பக்தன் சொல்கிறான். கேட்போமா? சங்கீதம் 119:60. உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். வேத வசனங்களில் சொல்லப்பட்ட ஆலோசனைகளை கீழ்ப்படிதலோடு நான் செய்வேன், அதுவும் தாமதியாமல். இதோடைய பொருள் என்னன்னா, சில ஆட்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கு தேவைன்னு வரும்போது கீழ்ப்படிவாங்க, மற்ற நேரங்களில் கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்து தங்கள் மனப்போன போல வாழ்கிறவங்க ஏராளம். கேட்குற அன்பர்களே, இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உகந்ததாக இருக்குதோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தீவிரமாய் கை கொள்ளும்போது நிச்சயமாய் அது நமக்கு உயர்வையும் மேன்மையும் விடுதலையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை. ஏன்னா வானம் பூமி ஒளிந்தாலும் கர்த்தருடைய கற்பனையாகிய வசனங்கள் வார்த்தைகள் அழியாது. இதை நம்புகிற நீங்களும் கூட என்னோட செய்தி ஜெபிக்கலாமே. அன்புள்ள ஆண்டவரே, தாமதிக்கிற காரியங்களை அறிவீர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் பிதாவிடத்தில் வருபடினாலே அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள இப்படி பிள்ளைகளாக நாங்கள் தாமதியாதபடி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்ட வார்த்தைமடி உங்களுடைய வசனத்தை உடனே கை கொண்டு நடக்கிற கிருபை தாரும். ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாக உமோடு உடன்படிக்கை செய்து தூயாவின் அருளை பெற்று உமக்காய் கனி கொடுக்கிற நல் வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இதை கேட்கிற யாருடைய வாழ்வில் உள்ள சமாதானத்தை தாரும். நம்முடைய கற்பனைகளை நேசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதானம் உண்டு என்பதை புரிந்து நடக்க அருள் தாரும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம், நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணியை. God bless you.